அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுஷ்மா இந்த நாளிலே புதிதாக கடந்து வந்திருக்கிறேன் அன்பு சகோதரி பவித்ரா அவர்களையும் கர்த்தருடைய இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒரு சிறிது நேர தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நாம் வாசித்த சங்கீதம் 3வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 3 அதனுடைய 4வது வசனம். அதில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் உண்மையாகவே ஸ்தோத்திரம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதே சங்கீதத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, யாருடைய சத்தத்துக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையாய் யார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பக்கத்திலேயே இருந்து அருகாமையிலே இருந்து செவி கொடுக்கிறவராக. உண்மையா இருக்கணும், நம்முடைய சொல்லிலே உண்மையா இருக்கணும், நம்முடைய சிந்தையில் உண்மையா இருக்கணும், பேச்சில் உண்மையா இருக்கணும், நடக்கையில் உண்மையா இருக்கணும், கிரியைகளில் உண்மையா இருக்கணும், செயல்பாடுகளில் உண்மையா இருக்கணும், வாழ்க்கை ஜீவியத்தில் உண்மையா இருக்கணும், கனி கொடுக்கிறதுல உண்மையா இருக்கணும். உண்மையாய் இருந்து நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்க பாருங்க, நிறைய பேர் நிறைய விஷயத்துல உண்மையா இருக்கிறது இல்ல. சொல்றது ஒண்ணா இருக்கும், நடக்கிறது ஒண்ணா இருக்கும். அல்லேலூயா. நல்லா பேசுவாங்க, ஆனா வாழ்க்கை ஜீவிதம் மோசமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ எல்லாத்திலையும் உண்மையா இருந்து உள்ளத்திலே, இருதயத்திலே, சிந்தையிலே, எண்ணத்திலே, பேச்சிலே, நடக்கிலே, கிரிகளிலே உண்மையா இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையிலே தாவீது எழுதுறார் தெரியுங்களா? தாவீது ஒரு ராஜா, அவனுடைய மகன் அப்சலோம் அப்பாவுடைய ராஜ பதவியை மகன் பிடித்து எடுக்க வேண்டும் என்பதற்காக சொந்த தகப்பனையே கொல்லுவதற்கு துரத்தி கொண்டு போகிறான். அப்படி போகிற வேளையிலே அந்த மகனுடைய கைக்கு தப்பி என்ன செய்யறான்? தாவீது ஓடி போகிறார். ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சு கொண்டு ஆண்டவரை நோக்கி முறையிட்டு பாடுகிறதான அங்கலாய்ப்போடு, யாகுலத்தோடு, சஞ்சலத்தோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரை மாத்திரம் நம்பி அந்த இடத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடின ஒரு பாடல் தான் இந்த சங்கீதம் 3வது சங்கீதம். அல்லேலூயா. அதுதான் சொல்றார் 4வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். சத்தமா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு பரிசுத்த பர்வதத்திலிருந்து இறங்கி வந்து எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, உண்மையாய் ஸ்தோத்திரம் சத்தமிட்டு தாவீது கூப்பிட்டாரு. தன்னுடைய சொந்த மகன் அக்கிரம எண்ணத்தோடு, அக்கிரம சிந்தையோடு, நற்ப ஆசையோடு கூட அப்பாவுடைய பதவியை எடுத்து நான் தான் சுகமுகமாய் வாழ வேண்டும் என்கிற துர்ச்சிந்தையோடு வந்தவனுடைய அப்சலோமுடைய கைக்கு தேவன் தாவீதை விலக்கி காத்தார். அப்போ தாவீதுடைய கூப்பிடுதலுக்கு தேவன் செஞ்சாருங்க, பதில் கொடுத்தார். அல்லேலூயா. பரிசுத்த பர்வதத்திலிருந்து வந்து அவனுக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. இதே பழைய ஏற்பாட்டுல நீங்க ஒரு பகுதியில பாக்குறீங்க, ஆபிரகாமுடைய மனைவி ஆகாரையும் இஸ்மவேலையும் ஆபிரகாம் செய்றாங்க. சாராளுடைய சொல்படி நீங்க போங்க அப்படி சொல்லி செய்றாங்க. கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணீரும் துருத்தியில கொடுத்து அனுப்புறாங்க. வனாந்தரத்துல அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. கொண்டு போன அப்பம் தீர்ந்துருச்சு, தண்ணீரும் தீர்ந்துருச்சு. இப்போ அந்த தாயாருக்கு தன்னுடைய மகன் மரித்து போகிறான், கண் முன்னாடியே மரித்து போகிறான் என்பதை
பார்ப்பதை ஜீர்ணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, அங்கீகரிக்க முடியல அந்த அம்மாவுக்கு. அதனால என்ன செய்யறாங்கன்னா, அம்பு எய்கிற தூரத்துல என்ன செய்யறாங்க, அம்பு எய்கிற தூரத்துல மகனை விட்டுட்டு தூரமா போய் என்ன செய்யறாங்க, அப்படியே அழுகிறாங்க. வனாந்தரம் என்று சொன்னால் எங்க பார்த்தாலும் மணல் தான் இருக்கும். அங்க ஒரு வீடோ கடையோ ஒரு மரமோ செடியோ கொடியோ ஆட்களோ இல்லை. யாரும் வந்து உதவி செய்வதற்கு ஒருத்தரும் இல்லை. அல்லேலூயா. யாரும் வந்து உதவி செய்வதற்கு ஒருத்தருமே இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இனி எப்படி ஜீவிப்பது, இனி நான் மகனை பார்ப்பனா பார்க்க மாட்டேனா, இனி நான் உயிரோடு இருப்பனா இருக்க மாட்டேனா, அப்படி எல்லாம் சிந்தை போயிருக்கும் அந்த தாயார் ஆகாருக்கு. அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் வந்து உதவி செஞ்சாலும் இவங்க பார்த்ததுல எப்படி தெரியுங்களா, கற்கள் எல்லாம் கட்டி பலிபீடம் கட்டி சுத்திலும் குழி தோண்டி பலி செலுத்தினால், ஆட்டு கடாவை வைத்து பலி செலுத்தினால் மாத்திரமே தேவன் இறங்கி கடந்து வந்து செவி கொடுப்பார். இதைத்தான் பார்த்திருக்காங்க பல வருஷமா. யாரும் ஆகாரு சொல்லிடும். அப்ப ஆண்டவர் வந்து உதவி செஞ்சாலும் உதவி செய்யணும்னாலும் இதை செஞ்சாதான் உதவி செய்வார். இந்த வனாந்தரத்தில் எங்க போய் பலிபீடம் கட்டுவாங்க, எங்க போய் பலி செலுத்துவாங்க? அல்லேலூயா. அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் மனங்கசந்து உண்மையாய் ஆகார் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது, அந்த வனாந்தரத்திலே யாரும் உதவி செய்ய முடியாத அந்த சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்து அந்த மகனையும் உயிர்ப்பித்தார், அந்த தாயாரையும் ஜீவனோடு கூட எழுப்பினார். ஜீவனுள்ள வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்களை அனுப்பினார், ஆசீர்வதித்து அனுப்பினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே மனாந்தரமா இருக்கலாம், சூன்யமா இருக்கலாம், ஒண்ணுமில்லாம இருக்கலாம், வியாகுலத்தோடு சஞ்சலத்தோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு ஒன்றுமில்லாமலும் கையில ஒண்ணுமில்லாம இருக்கலாம். சிலர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, எப்படிதான் செலவழிக்கிறோமோ தெரியாது. சூன்யமா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், காசு இல்லையே எப்படி கவனிக்க முடியும், குடும்பத்தை எப்படி கவனிக்க முடியும், பிள்ளைகளை எப்படி கவனிக்க முடியும், எப்படி சாப்பிடுவது, எப்படி வாழ்வது, இதெல்லாம் போராட்டம். அல்லேலூயா. போராட்டகரமான வனாந்தரம் போல இருக்கலாம். யாரும் உதவி செய்திருக்கு, அப்பா அம்மா வந்து உதவி செய்ய மாட்டாங்க, நண்பர் வந்து உதவி செய்ய மாட்டாங்க, சொந்த வந்து உதவி செய்ய மாட்டாங்க, கூட பிறப்பு உதவி செய்ய மாட்டாங்க, பக்கத்தில் இருக்க உதவி செய்ய மாட்டாங்க. யாரும் இல்லாத சூழ்நிலை, வனாந்தரமான ஒரு அனுபவம், நெருக்கத்தின் ஒரு அனுபவம், இல்லாமையின் ஒரு அனுபவம், தரித்திரத்தின் ஒரு அனுபவம். அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் முழு மனசோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரை உண்மையாய் நோக்கி கூப்பிட்டால் ஆகாருக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்திலே ஊழியம் செய்ய கடந்து வந்த போது அவர் மனுஷகுமாரனாய் கடந்து வந்தார். மனுஷகுமாரனாய் கடந்து வந்த போதும் அவர் தன்னுடைய சுய இஷ்டமாய் எதையும் செய்யவில்லை. அவர் மனுஷ ரூபத்திலே மனுஷகுமாரனாய் இருந்த போதும் நமக்கு முன்னுதாரணமாய் இருக்கும்படியாக எல்லாவற்றையும் பிதாவினிடத்தில் கேட்டு ஆவியானவரிடத்தில் கேட்டு அவர் மனுஷத்தாருங்க உண்மையாய் ஜெபித்தார். உண்மையாய் ஜெபித்தார். உண்மையாய் ஜெபிச்ச போது பிதாவானவரும் ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு செஞ்சாங்க, செவி கொடுத்தார். உன்னதத்தின் பரலோகத்தில் இருந்து எப்பெல்லாம் இயேசப்பா மனுஷகுமாரனா இருந்து ஜெபிச்சு கேட்கிறாரோ அப்பெல்லாம் அற்புதம் செய்ய, விடுதலை கொடுக்க, சுகம் கொடுக்க, ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க, நன்மை உண்டாக, சேவம் உண்டாக, செழிப்புண்டாக, விடுதலை உண்டாக பிதாவானவரும் ஆவியானவரும் அவருடைய ஜெபத்தை கேட்டு அங்கே செவி கொடுக்கிறவராக இருக்கிறார்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இப்படித்தான் தன்னுடைய சீஷர்களோடு கூட எரிகோ என்கிற ஒரு பகுதிக்கு போறார். எரிகோ என்றால் அது மிகப்பெரிய பட்டணம். அங்க எப்பவுமே வியாபாரம் நடக்கும். உடுமலை சந்தைக்கெல்லாம் மணில எவ்வளவு ஜனக்கூட்டம் இருக்குது. சந்தையில சத்தம் இல்லாம இருக்குமா? பயங்கர சத்தமா இருக்கும். அதை காட்டிலும் மிகப்பெரிய பட்டணம் தான் எரிகோ பட்டணம். அப்போ அங்க வியாபாரம் அதிகமா நடக்கும், ஆள் கூட்டம் ஜனம் அதிகமா இருக்கும். சரிங்களா? அதுல இயேசு கிறிஸ்துவும் 12 சீஷர்களும் போனாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கே
நிறைய பேர் பின்னால வருவாங்க. இவர் எங்க போறாரோ அத்தனை ஜனக்கூட்டம் பின்னால வந்துட்டே இருக்கும். ஆல்ரெடி அங்க எரிகோ பட்டணத்துல நிறைய ஜனக்கூட்டம் வியாபாரம். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த எரிகோ பட்டணத்துடைய அந்த தெரு வழியாக போகும்போது 12 சீஷர்களும் நிறைய ஜனங்களும் வராங்க. இப்போ ரெகுலரா அந்த எரிகோ பட்டணத்துடைய வாயில்ல உட்கார்ந்து ஒரு பிச்சைக்காரன், பிச்சைக்காரன் குருடனா இருந்தான், பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். யாராவது ஏதாவது கொடுப்பாங்கன்னு சொல்லி பிச்சை கேட்டுருக்கான். அப்ப எப்பவுமே அந்த பயங்கர சத்தம். இப்ப இயேசு கிறிஸ்து வழியா வந்தோடனையும் சத்தம் இன்னும் அதிகமாகுது. சத்தம் அதிகமானோடையும் என்னைக்கு இல்லாம இன்னைக்கு பயங்கர சத்தமாகுது. பக்கத்துல கேட்கறான், என்ன பயங்கர சத்தம், யார் இந்த வழியா போறாங்க அப்படின்னு கேட்கும் போது பக்கத்துல சொல்றாங்க, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து இந்த வழியாக போகிறார். இதை கேட்ட உடனே பிறவி குருடனாகிய பர்த்திமேயு என்ன செய்கிறான்? நஸ்ரேனாகிய இயேசுவே எனக்கு இரங்கும் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உடனே பக்கத்துல குரு சொல்றாங்க, ஏ சத்தம் போடாத, அமைதியாரு, எது சத்தம் போடுற அப்படின்னு அதட்டுறாங்க, மிரட்டுறாங்க. உடனே செய்யறாங்க, முன்னாடி சத்தம் போட்டதை காட்டிலும் மறுபடியும், தாவீதின் குமாரனே நஸ்ரேனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். உடனே இயேசு நிற்கிறார். திரும்பி அவனிடத்துல வந்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் பிறவியிலிருந்தே குருடனா இருக்கேன், நான் பார்வை அடைய வேண்டும். உண்மையாய் தன்னுடைய உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கள்ளம் கபடம் இல்லாமல் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, ஃப்ரெஷ்ஷான மைண்டோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் நின்றார். அவனிடத்தில் வந்து அவர்கிட்ட கேட்டாரு, உனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை ஆண்டவர் நிவர்த்தி செய்து கொடுத்தார். உன்னதத்தின் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் வல்லமை அனுப்பி அந்த பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு நம்ம உள்ளத்துல சுத்தம் வேணும். சுத்தமான இருதயம், சுத்தமான எண்ணம், சுத்தமான நினைவு, சுத்தமான யோசனை, சுத்தமான பார்வை, சுத்தமான பேச்சு, சுத்தமான கிரியைகள் இருந்து உண்மையா ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. ஸ்தோத்திரம். ஒரு போராட்டகரமான நிலைமையா, ஒரு உபத்திரவமா, ஒரு ஸ்தோத்திரம் வியாகுலமா, ஒரு சஞ்சலமா, ஒரு கஷ்டமா, ஒரு போராட்டமா, எந்த சூழலிலும் சரி நீ உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஓ ஸ்தோத்திரம், பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கேட்டு உனக்கு செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தாவீதுக்கு செவி கொடுத்த தேவன், ஆகாருக்கு செவி கொடுத்த தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்த பிதாவானவரும் ஆவியானவரும், பர்த்திமேயு குருடனுக்கு செவி கொடுத்த தேவன். நீங்க யாரும் நினைக்காதீங்க, நான் ஏதோ ஒரு மூலையில இந்த இலங்கை தமிழர் கேம்ப்ல இருக்க, எனக்கு யாரும் தெரியாது, என்னையே யாரும் தெரியாது, என்னை கண்டுக்கவே இல்லை, நான் படிக்கல, நான் ஏழை, நான் உதவாதவன், ஒன்றுக்கு உதவாதவன், ஆனா அற்பமா இருக்கிற, என்னை எல்லாம் இழிவா நினைக்கிறாங்க, என்னை ஒதுக்கி தள்ளுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. யார் பார்த்தாங்களோ இல்லையோ, உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய நெருக்கங்களை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய சஞ்சலங்களை, உங்களுடைய தவிப்பை, உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர்கள் இருக்கிறார். அவர் இறங்கி கடந்து வந்திருக்கிறார். நீ உண்மையாய் அவரிடத்தில் நோக்கி கூப்பிடு, உனக்கு செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் உலகால் படிடுவோம், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு கொடுப்போம். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உலகால் படிடுவோம்.